வணக்கம் சார். சார் எம்எஸ்ஆ அவர்கள் வந்து தமிழகத்தில் தாண்டி இப்போ தென் தமிழகம்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான தலைவர்களில் பேசப்படக்கூடிய தலைவர்களில் நீங்களும் ஒருத்தர். நீங்கள் ஏன் முஸ்லீம் சார்ந்த கட்சியில் இல்லாமல் முஸ்லீமுக்கு எதிராக இருக்க ஒரு கட்சின்னு பேசப்படுற கட்சியில் இருக்கீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்றைக்கு நேற்றுக்கு தோன்றிய கட்சி அல்ல. இது பல பத்தாண்டுகளுக்கு முன்னால் துவங்கப்பட்ட கட்சி. ஜனசங்கத்திலிருந்து தோன்றிய கட்சி இது. அது மட்டுமல்ல, ஒரு நாட்டினுடைய பிரதமர் இல்லை ஒரு அரசாட்சி வருவதற்கு முன்னால் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கட்சியை வளர்த்திருக்கலாம். ஆனால் அரசாட்சி வந்த பிறகு அவர்கள் பொதுவாக அனைத்து இன மக்களுக்கு சொந்தக்காரர் என்று தான் சொல்ல முடியும். இப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஒரே அந்த பிஜேபி இன்றைக்கு வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அறியாமை தான் அவர்களை அதாவது முழுமையாக அறியாமல் ஏதோ ஒரு இதை வைத்துவிட்டு மனசில் வைத்துவிட்டு கோபம் ஃபுல்லாக கோபப்படுறதுனால அவங்க என்ன நாட போகிறாங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது. சரி, இதே மாதிரி நான் கேட்குறேன், திராவிட கட்சிகள் இல்லை இஸ்லாமிய கட்சிகள் இவங்க எல்லாம் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, இன்னைக்கு இஸ்லாம் கட்சிகள் இருக்குது. எஸ்டிபி இருந்தது, பிஎஃப்ஐ இருந்தது, அதை பேன் பண்ணாங்க. தௌஹீத் ஜமாத் இருக்குது. இவங்க இஸ்லாமியர்களுக்காக என்ன போராடினார்கள், என்ன செய்தார்கள்? இஸ்லாமுடைய வளர்ச்சிக்காக, மாணவர்களுடைய படிப்பு நலனுக்காக, இல்லை இந்த சமுதாயத்தில் ஒரு அரசு அவர்கள் ஆதரிக்கக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் சரி, அந்த அரசிடமிருந்து ஒரு சிறுபான்மை கல்லூரிக்கோ, ஒரு சிறுபான்மை நிறுவனத்திற்கோ, ஒரு சிறுபான்மை மக்களுக்கோ பெரிதாக இடஒதுக்கீடு, இல்லை அரசியல் அமைப்பு படி இடஒதுக்கீடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட பாருங்க, இன்னைக்கு எனக்கு தெரிந்து 15-20 வருடங்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கிறது. இன்னைக்கு எத்தனை ஐஏஎஸ் இருக்கிறாங்க, எத்தனை ஐபிஎஸ் இருக்கிறாங்க, எத்தனை காவலர்கள் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஃபர்ஸ்ட் குரூப் இன்னைக்கு தமிழகத்தில் பொறுத்தவரை மட்டும் இல்லை, எத்தனை பேர் இன்னைக்கு பிஆர்ஓ இருக்காங்க, எத்தனை ஒரு முஸ்லீம் பிஆர்ஓ இருக்கான்னு தெரிய முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு பிஆர்ஓ கூட ஒரு கலெக்டரேட்டில் எனக்கு முஸ்லீமில் இருக்காங்கன்னு உள்ளது எனக்கு தெரியல. அப்படி இஸ்லாமியர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த 20 வருட காலம் அல்லது எம்ஜிஆர் காலத்திலிருந்து இப்போது எடப்பாடி காலம் வரை ஏ டு ஏன்னு சொல்லலாம் இல்லையா? இந்த ஏ டு ஏல இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் செய்தது 0 சார். அப்போ வந்து இந்த முஸ்லீம் லீகாக இருக்கட்டும், எஸ்டிபியாக இருக்கட்டும், தவீக் ஜமாத்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இனக்காப்பாளன்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாங்களா? அதாவது ஒரு பிம்பத்தை பயன்படுத்தி அவர்களே தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மோடிஜியையும் பாரதிய எதிர்க்கிறார்களே தவிர, நான் சொல்றேன், இஸ்லாமை பொறுத்தவரையில் மிக அருமையான ஒரு மதம், ஒரு மார்க்கம், மதம் கிடையாது, ஒரு மார்க்கம், மிக அருமையான ஒரு மார்க்கம். அந்த மார்க்கமே என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்க பிற மதத்தை ஆதரிக்காமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை, எதிர்த்து செயல்படாதீர்கள், லக்கும் தீனுக்கும் வலியதி. சார், இப்போ உங்கள் கருத்தோட உடன்பட்டாலுமே இப்போ நீங்கள் சொன்ன முஸ்லீம் கட்சிகள் எல்லாருமே நீங்கள் பிஜேபியில் தொடர்ந்து பயணிக்காததுக்கான காரணம் வந்து பணத்தை மேலே கொண்ட ஆசையும் பதவி மேலே கொண்ட ஆசையும் நினைக்கிறாங்க. எப்படி பணமாக கொடுத்துட்டு இருக்காங்க? இல்லை, அதை எதிர்பார்த்து தான் நீங்கள் கட்சியில் தொடர்றதா சொன்னாங்க. என்கிட்ட பணம் இருக்குன்னா பணத்துக்காக பிஜேபியில் இருக்கிறேன் சார். அப்படி பணம் தேவையில்லைன்னா எதை நோக்கி சார் பிஜேபியில் தொடர்ந்து பயணிக்கிறேன்? நான் திமுக போயிருப்பேன். அப்போ பணம் எதிர்பார்ப்பு இல்லை, பதவி எதிர்பார்ப்பு இல்லைன்னு எதிர்பார்ப்புன்னா மக்களுக்கு பதவி வழி சேவை செய்யணும்னு தான் நான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் அரசியல் இருக்கிறேன். மக்களுக்கு இதில் ஒரு வாய்ப்பு சேவை செய்வதற்கு எனக்கு ஒரு பேஸ். அது வந்து பிஜேபி அதை நல்லா, நானும் பிஜேபி பயன்படுத்துகிறேன், பிஜேபி என்னை நல்லா பயன்படுத்துகிறாங்க. தட் இஸ் இட். இப்போ நீங்கள் தொடர்வதற்கான ஒரே காரணம் மக்களுக்கு பணி செய்யணும். பிகாஸ் மோடிஜி இஸ் ஃபார் எவ்ரி ஒன். மோடிஜி இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஒன் பர்டிகுலர் ரிலீஜியன். அவர் வந்து எல்லாருக்கும் பிரதமர். அதனால எல்லாருக்கும் திட்டத்தை வகுக்கிறார். இப்போ வந்து இஸ் நாட் அவர் வந்து ஒரு திட்டத்தை வகுக்கும்போது இது ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன், பர்டிகுலர் கேஸ்ட் அப்படின்னு அவர் வகுக்கிறது கிடையாது. மொத்தத்துக்கு இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு திட்டம்னா எல்லா மக்களுக்கும்
சரிசமீதம் கொண்டு செல்வதற்கான திட்டங்கள் தான் வைக்கிறாங்க. வந்தே பாரத் திட்டம் இருக்குது, புதிய ஃப்ளைட்டுகள் வாங்குறாங்க, ரோடு நாற்கரை சாலை பண்ணுறாங்க, ரோடு நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்க. எல்லா பெரிய திட்டங்கள் இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ரிலிஜனுக்கு நாடை பாதுகாப்பதற்கான திட்டங்கள், மக்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள், அண்டை நாடுகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான திட்டங்கள், நோய் நொடிகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான திட்டங்கள், இப்படி பல்வேறு புதிய யுக்திகளை கண்டுபிடித்து பல்வேறு நாடுகளிலிருந்து அந்த நாடுகள் எப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு அங்கே போய் சுற்றுப்பயணம் செய்து அங்கிருந்து அவங்க என்னெல்லாம் நல்ல வளர்ச்சி அடைவதற்கு காரணமோ அதையெல்லாம் இந்தியாவில் கொண்டு வந்து சேர்க்கிறாங்களே தவிர அவங்க மோடிஜிக்கு குடும்பம் ஃபேமிலி கிடையாது. இன்றைக்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு குடும்பம் ஃபேமிலி இல்லாமல் தான் இன்றைக்கி இந்த நாட்டுக்காக வந்து பாரத மாதாக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க இஸ்லாமியர்கள் புரியாமல் அவங்க என்னென்னு புரியாமலே ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ராமர் கோவில் இருக்குது. ராமர் கோவில் ஒன்லி ரீசன் கிடையாது. ஆக்சுவலாக அக்பர் காலத்தில் எத்தனை கோவில்களை இடித்தாங்க அதை பற்றி இஸ்லாமியர்கள் பேசுகிறது கிடையாது. எனக்கு தெரிந்த ஆயிரக்கணக்கான கோவில்களை இடித்து மசூதிகளை கட்டினார்கள். ஒரு சட்ட திட்டங்களை பார்த்து இது மோடியினுடைய திட்டம் அல்ல. மோடிஜியினுடைய ராமர் கோவில் கட்டினதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு தானே தவிர அதுக்கு பதிலாக சுப்ரீம் கோர்ட்டை வேறு இன்னொரு இடத்தை கொடுத்து அங்கே மிகப்பெரிய பள்ளிவாசலை கட்டுவதற்கு ஆணையிட்டு இருக்கிறது. அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் ஃபார் எவரி இண்டிவிஜுவல் லிவிங் ஃபார் தி லிவிங் இன் த கண்ட்ரி. சார், இப்போ மோடி எல்லாருக்குமான தலைவர் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ அதானி கைது செய்ய சொல்லி பல நாடுகள் உத்தரவு போட்டிருக்காங்க. அவர் குற்றம் செஞ்சுருக்காரு. ஆனால் மோடி அவர்களுடைய பின்னணியில் இருக்க காலம் தான் இன்ன வரை அதானியை கைது செய்யாமல் இருக்காங்கன்னு ஒரு பேச்சுகள் இருக்குது. பின்னணின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது பின்னணின்னு சொல்லும்போது இதெல்லாம் பத்திரிகைகள் அவிழ்த்து விடக்கூடிய, எதிர்கட்சிகளை அவிழ்த்து விடக்கூடிய சதியை தவிர அதாவது தவறு செய்தால் யாரும் கோர்ட் இருக்குது, யாரும் கோர்ட்டு சும்மா விடாது. யாரும் தவறு செய்தாலும் தண்டிக்கக்கூடிய அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்குது, நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது. அரசாங்கம் சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறாரு. சொந்த சகோதரங்கள் இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த மகள் சகோதரங்களாக இருந்தாலும் தவறு செய்யும்போது அவர்களை உடனடியாக தண்டனைக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதில்லை, தண்டனை களத்துக்கே கொண்டு போகிறாங்க. அது மாதிரி இந்தியா மாறிட்டு இருக்கு. சார், இப்போ நீங்கள் இந்திய அரசியலை விட்டுட்டு இப்போ தமிழக அரசுக்குள்ளே போகலாம் சார். தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு கைது செய்து விடுதலை வாங்கிட்டு வந்த நபர் தான் செந்தில் பாலாஜி. அவருடைய தம்பியுமே குற்றவாளின்னு செய்து ஒரு தலைமறைவாக இருக்கிறது தான் நம்ம பார்க்கப்படுறோம். அப்போ தமிழக அரசு திறனற்று செயல்படுறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்றது பரவலாக பேசப்படக்கூடியது. தமிழக அரசால் தன்னுடைய அமைச்சருடைய தம்பியவே காப்பாற்ற முடியலை, இது பிஜேபி கிட்ட அடிபணிஞ்சிருச்சு, பிஜேபிக்கு அவங்க பி டீமாக தான் திமுக அரசு செயல்படுது அப்படின்றாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது அதாவது தவறு செய்தவர்கள் அந்த குற்றத்தை நிரூபிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது யாருக்கு பின்னணியும் இல்லாமல் கைது செய்யப்படுவார்கள், மாற்றமே இல்லை. அது யாரும் காப்பாற்ற முடியாது. இப்போ இன்றைக்கி ஜெயலலிதா அம்மா இன்றைக்கி அவங்க கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க. நம்ம கோர்ட்டுக்கு சிம்பிளாக லஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த லஞ்சம் தான் வேணும்னு சொல்லிட்டு போனாங்க. அதே நேரத்தில் கோர்ட் அவங்களை கைது செய்து இன்றைக்கி பல மாதங்களுக்கு கோர்ட் அவங்கள அடைச்சி வைக்கலையா? அவ்வளோ ஜெயலலிதாவே விடாத ஒரு நீதிமன்றம் யார் தவறு செய்தாலும் இந்த அரசையோ ஆட்சியை பார்ப்பதில்லை. எனக்கு தெரிந்த மட்டில் தவறு செய்தவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் தண்டிக்கப்படுவார்கள், இல்லாவற்றில் மக்கள் தீர்ப்பை மாற்றி வழங்குவார்கள். சார், இப்போ நம்ம பிஜேபியோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க, சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் போகிற இடங்களில் உங்களுக்கு ஆதரவாளிகள் ஜாஸ்தியாக இருந்துச்சா, இல்லை எதிர்ப்பாளிகள் ஜாஸ்தியாக இருந்துச்சா, இல்லை வேறு எதுவும் மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் அந்த மாதிரி இது வந்திருக்கா சார்? இல்லை, எனக்கு எதிர்ப்பை விட ஆதரவு ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப மக்கள் ரொம்ப லைக் பண்ணுறாங்க, ஆதரவு கரம் நீட்டுறாங்க. நீ இருக்கிறது இந்த கட்சியில் தொடர்பு நல்லதான் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த எஸ்டிபி பிஎஃப்ஐயில் இந்த பேன் பண்ண கட்சியெல்லாம் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இல்லை, அதில் மாற்றமே கிடையாது. அப்போ உங்களுக்கு அந்த ஆதரவாளிகள் நாளைக்கு உங்களுக்கு வாக்கு வங்கியாக மாதிரி 2026 ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இஸ்லாமியர்கள் கோபப்பட்டு அமைதியாக இருந்து தன்னுடைய லைஃபை கெடுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. என்னை பொறுத்தவரையில் ஒரு நாட்டு பிரதமராக பார்த்து என்ன அவங்களுக்கு தேவையோ அதை கேட்டு வாங்கலாம். என்ன வேணும் அப்படின்னு உள்ளதை சொல்லாமல் கோபப்படுறேன்னு அர்த்தம் இருக்குது. சரி, ஒரு பிஜேபி மேலே கோபப்படுறதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும் இல்லையா? இல்லை உங்கள் வீட்டில் உள்ள சொத்தை பிடுங்கணும் இல்லையா? இல்லை உங்களுக்கு தர வேண்டிய
விகிதாசாரம் உங்களுக்கு என்ன, சிறுபான்மைக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணும், கிடைக்கல அப்படி சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு மட்டும் சிலிண்டர் விலை கூட்டியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் குறைச்சிருக்காங்கன்னா அது சொல்லுங்க. இல்லை பொருட்கள் உங்களை கூட்டியிருக்காங்க. எத்தனை இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு ஆயிரக்கணக்கான பெண்களும் பல லட்சக்கணக்கான மக்களும் வெவ்வேறு இயர் ஹஜ் யாத்திரை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு சிறுபான்மையினருக்கு மோடிஜி ஆற்றிய நன்மைகள், சேவைகள் அதெல்லாம் பற்றி நான் தனியாக ஒரு புக்கை எழுதியிருக்கேன். இன்னும் இந்த புக்கை நான் எழுத 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த புக்கை இன்னும் விரிவுபடுத்த போகிறேன். இன்னைக்கு 10 ஆண்டுகள் தாண்டி இது 12வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மோடிஜியினுடைய ஆட்சி மக்கள் பார்வையிலையும் நல்ல அருமையான திட்டங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கு. வானாராய்ச்சி இல்லையா, உங்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் ஆராய்ச்சிகளை மேம்படுத்துவது, கல்வி திட்டத்தை மேம்படுத்துவது, கல்வியை மிகவும் சிறப்பான இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய பல்வேறு புதிய கல்விக் கொள்கை திட்டங்கள் எல்லாமே மிக அருமையான திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் யாரை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை. சரியா, வாரீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க, எங்கள் பஸ்ஸில் ஏற்றிட்டு போகிறோம், இல்லையா இறங்கி உங்கள் வேலையை பார்த்து போயிட்டு இருக்கேன்னு தான் எங்கள் மோடிஜியுடைய முழுமையான எண்ணமே அதுதான். யூ ட்ராவல், இஃப் யூ வாண்ட் டு ட்ராவல் வித் மீ, யூ ட்ராவல் வித் பிஜேபி, அது கெட் அவுட், கெட் லாஸ்ட். அதை பற்றி கவலைப்படுறது. அப்போ 2027 ஆட்சி அமைப்பது உறுதி. 2026 100% பாரதிய ஜனதா கட்சி தனி ஒரு இடத்தை தமிழகத்தில் தக்க வைக்கும். அதுவும் அண்ணாமலைஜி அவர்களுடைய உழைப்பும் அதில் பங்கு வரும் என்பதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. நன்றி சார். போன நேர்காணலை போல் இந்த நேர்காணலையும் பல சுவாரஸ்யமான அரசியல் தகவலை கொடுத்தீங்க. இது போல் மேலும் தகவல்கள் உங்ககிட்ட பெறுறதுக்கு அடுத்த நேர்காணலை சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.